ஹாய். இந்த மீன் வாங்க போற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாவே இருக்கும். ஏன்னா வீட்லயே சமைக்கணும். அப்புறம் ஃபிஷ் எல்லாம் கிளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். 2 பேரும் சேர்ந்து தான் செய்வோம். இந்த ப்ரான் ஓடெல்லாம் எடுத்து குடுத்துட்டு போயிட்டாங்க ஹஸ்பண்ட். ஓடு எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் அதுக்கு முதுகுல இருக்கிற கழிவு மண்டலத்த நீக்குறது தான் ஒரு பெரிய வேலையா இருக்கும். ப்ரான் சின்னதோ, பெருசோ கண்டிப்பா ரிமூவ் பண்ணியே ஆகணும். அது முதுகுல இருக்கிற வேஸ்ட்ட. கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா 12:30 ஆயிடுச்சு. பக்கத்து மசூதியில பாங்கு ஓதுறாங்க. அப்பதான் ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த நண்டு கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நண்டு கிரேவி பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒரு ரெசிபியில செய்வாங்க, அம்மா ஒரு ரெசிபியில செய்வாங்க. நான் ரெண்டும் சேர்த்து ஃபியூஷன் ஆகி நான் ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லாவே வந்திருந்தது. இதுலயே கிரேவி இருக்கும் அப்படின்றதுனால நம்ம எக்ஸ்ட்ரா ரசம் எதுவும் வச்சுக்க தேவையில்லை. இதே நண்டு ரசம்னு கூட நினைச்சுக்கலாம், இல்ல நண்டு கிரேவியா நினைச்சு சாப்பிட்டுக்கலாம். கடைசியா பெப்பர்லாம் கொஞ்சம் தூக்கலா போட்டு கறிவேப்பிலை எல்லாம் போட்டு சூப்பரா சூடான சாதத்தோட சாப்பிடறதுக்கு அட்டகாசமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆனாலும் ப்ரான் இன்னும் கிளீன் பண்ணி முடியல. ஒரு வழியா முடிச்சுட்டேன். 100 ரூபீஸ் 120 ரூபீஸ்க்கு இவ்வளவு வந்திருந்தது. 2 பாக்ஸ்ல போட்டு பேக் பண்ணி வச்சுட்டு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். பாய்.